ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த ஹோம் ஸ்டே ஓனர் கிட்ட இருந்து ஜின்னோட கசினை எப்படியோ நம்ம ஆளுங்க காப்பாத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த டிடெக்டிவ் சக்கரைக்கு ஹீரோவை விடுற மாதிரி ஐடியாவே இல்ல. அவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிச்சு அவனை கொரியாவுக்கு போக விடாம தடுத்துடணும்னு சொல்லி நேரா அவனோட வீட்டுக்கே போய் தேடி பாக்குறாரு. அப்படி தேடும் போது அவனுக்கு ஒரு ரகசிய ரூம் வச்சிருக்கான். அந்த ரூம்ல விதவிதமான டூல்ஸ் இருக்கு. அந்த ரூம் பூரா ஒரே ரத்த கரையா இருக்குங்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. கடைசியா கொரியாவில் இருக்கிற மனநல காப்பகத்துல தலைமறைவா இருந்த டோக்கிய ஒரு பூச்சாண்டி உருவம் கடத்திட்டு போன மாதிரி காமிச்சு முடிச்சிருந்திருப்பாங்க. அதுல இருந்து தான் இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்ட் பண்றாங்க. டோக்கி மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பாக்குறான். அவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எதிர்த்தாப்புல அந்த பூச்சாண்டி உருவம் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்து அவன் பயந்துடுறான். யாரா நீயே அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அந்த ஆள் பேசுறது நார்மலாவே இல்ல, ஒரு மாதிரி வேணும்னே குரல ஒரு மாதிரி டெரரா மாத்திட்டு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ எதுக்காக தலைமறைவா இருக்க? என்னால நம்பவே முடியல, நீ அந்த டாக்டர் ஃபேபரோட மேன்டிஸ்ங்கிறதையா அப்படின்ற மாதிரி சொல்றான். டாக்டர் ஃபேபர்ங்கிறது போன சீசன்ல அந்த மாஸ்க் மேன் இருந்தாலே அவன், மேன்டிஸ்ங்கிறது இவன் அந்த மாஸ்க் மேனோட கூட்டாளி தானே, இவன் தான் அந்த மேன்டிஸ். அததான் அந்த பூச்சாண்டியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த மேன்டிஸ் கிடையாது, நான் அந்த ஆளே கிடையாது, என்ன விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சமாளிச்சு பாக்குறான். ஆனா இவன் கேக்குற மாதிரி இல்ல. ஒரு ஃபிஷிங் வயர் மாதிரி எடுத்து டோக்கியோட கழுத்துல போட்டு கழுத்து நெரிச்சு கொன்னுட்டான். அப்ப அவனோட கையில காமிக்கிறாங்க மணிக்கட்டுல அதே டாட்டூ இருக்கு. அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவை கொலை பண்ண அந்த கில்லர் கிட்டையும் ஹீரோவோட கையிலயும் இருந்துச்சு இல்லையா, அதே டாட்டூ தான் இவனோட கையிலயும் இருக்கு. அவன் தான் இவனா இல்ல இவன் தான் அவனா இல்ல அவன் இவன் ஹீரோ 3 பேரும் ஒரே ஆளா என்னன்றதுதான் தெரியல. அவனை கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி கைத்துல தொங்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க அப்படியே ஜப்பானுக்கு வந்தோம்னா இந்த டிடெக்டிவ் சக்கரை என்ன பண்ணிருக்காரு, ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக 48 மணி நேரம் டிடென்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்காரு. இதை அந்த கன்சல்டன்ட் ஆபீசர் கங்ஜோக்ட சொல்லிட்டு இருக்காரு. அவ கத்திட்டு இருக்கா, எதுக்காக ஹீரோக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, அப்புறம் எதுக்காக அவனை விசாரணை பண்ணணும், எங்களால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் தெரியலமா, அவர் ஹீரோவோட வீட்டுல போய் என்னத்தையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாராமா, அதனாலதான் அவனை விசாரணை பண்றதுக்காக ஆர்டர் வாங்கியிருக்காரு. உடனே அவனை கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களால ஒத்துக்க முடியாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிடெக்டிவ் சக்கரை நேரா அவரோட டீமோட இங்க வந்துடுறாரு. எனக்கு தெரியும் நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பாப்பீங்கன்னு, அதான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேணாமே நானே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நேரா கிளம்பி வரான். சார், ஹீரோக்கு எதிராக தான் எந்த எவிடன்ஸும் இல்ல, அப்புறமா என்ன சார் திரும்ப திரும்ப விசாரணை இவனை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கஞ்சோ சண்டைக்கு போறாள. ஏன் மேடம், உங்ககிட்ட அவன் சொல்லவே இல்லையா அவனோட வீட்டுல ரகசியமா கசாப்பு கடையே வச்சிருக்கான், உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லா போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அந்த போட்டோ எல்லாம் தூக்கி போடுறாரு. அந்த ரூம்ல விதவிதமான டூல்ஸ் கிடைச்சது. ரூம் பூரா ஒரே ரத்தமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவை கொலை பண்ணின மர்டர் வெப்பனோட ஒத்து போற மாதிரி எங்களுக்கும் ஒரு வெப்பன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷிங் வயர் மாதிரி ஒன்னு தூக்கி போடுறாரு. அது பூரா ஒரே ரத்த கரையா இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ பாட்டுக்கு சைலண்டா எதுவுமே தெரியாத மாதிரி நின்னுட்டே இருக்கான். டீம் லீடர் ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவ போய் சொல்றாளா. நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி. நான் கடைசியா ஒரு தடவை சொல்றேன், உன் காதை நல்லா திறந்து வச்சு கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன். நான் இருக்கிற அந்த கிராமத்துல காட்டு பண்ணியோட தொல்லை ஜாஸ்தி. நான் காட்டு பண்ணிய வேட்டையாடுவேன். என் வீட்டுல பாத்தி இல்லையா அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த காட்டு பண்ணியோட எலும்பையும் சதையும் தனித்தனியா பிரிக்க முடியும். அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்கு நான் அந்த காட்டு பண்ணியோட மீட்டை நான் எல்லாருக்கும் சாப்பிட கொடுப்பேன். இதை நீ அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்குமே. ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னு உடனே தூக்கிட்டு நேரா என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டேன். ஒரு டிடெக்டிவ்னா தீர விசாரிக்கணும்பா, அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அப்புறம் இந்த ஃபிஷிங் வயர் அதுல இருக்கிற ரத்தம் என்னோட ரத்தம், உனக்கே நல்லா தெரியும் என் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணதே நீ தானே. எனக்கு அடிக்கடி பிளாக் அவுட் ஆகும். அப்படி பிளாக் அவுட் ஆகும் போதெல்லாம் என்ன நானே இந்த ஒயரை வச்சுதான் கட்டிக்குவேன். இதுல இருக்க ரத்தம் என்னோடதுதான், நான் வேணா காமிக்கிட்டுமா முட்டாள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடாவே சொல்லிடுறான். அந்த சக்கரைக்கு கோவம் வந்துருது, அடிக்க போயிடுறான். உடனே இந்த சக்கரையோட அசிஸ்டன்ட் குடுகுடுன்னு ஓடி வந்து, சார் ஃபாரன்சிக்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார், இவனோட ரூம்ல இருந்த ரத்தம் ஃபுல்லா மிருகத்தோட ரத்தம் மட்டும்தான், ஒரே ஒரு மனுஷனோட ரத்தம் தான் கிடைச்சிருக்கு, அதுவும் இவனோட ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இப்ப ஹீரோக்கு எதிராக இவங்க கிட்ட கிடைச்ச எவிடன்ஸும் பொய்ன்னு ஆயிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் உங்களால என்ன புடிச்சு வைக்க முடியாது, நான் கொரியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனாலும் கங்ஜோக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு போல இருக்கு. அங்க இருந்து வரும்போது ஹீரோ கிட்ட கேக்குறா, என் டீம் லீடர் உங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் கங்ஜோவை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா வந்துடுறான். எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே கட் பண்ணி கொரியாவில ஜெயில இருக்கிற அந்த மாஸ்க் மேன தான் காமிக்கிறாங்க. அவன் ஜெயில தனிமைப்படுத்தப்பட்ட செல்லுல தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்ப அவங்கிட்ட ஒரு ஆபீசர் வந்து பைபிள் ஒண்ணு கொடுக்குறாரு. உனக்கு யாரோ இது கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிளை கொடுக்குறாரு. அவனும் வாங்கி அதை பிரிச்சு பாக்குறான். அந்த பைபிளுக்குள்ள ஒரு துண்டு சீட்டு ஒண்ணு இருக்கு. அமெரிக்காவில இருந்த கிரிக்கெட் ஹிட்ன்ற ஆக்சிடென்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. லாஸ்ட் சீசன்ல நம்ம கிரிக்கெட்னு சொல்லி ஒருத்தனை பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பார்க் ஒரு தடவை ஒரு லாயரை பார்க்க போனப்போ ஒருத்தன் வேணும்னே அவளை படிக்கட்டுல நடந்து போக வச்சு அங்க இருந்து லிப்ட் மெக்கானிக்க கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அவனோட பேர் தான் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மெசேஜ் படிச்சதுமே அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். கவலைப்படுறானா பயப்படுறானான்னு தான் தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க ஜப்பான்ல காமிக்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவோட அப்பா மினிஸ்டர்னு காமிச்சாங்க இல்லையா, அந்த மினிஸ்டர் அந்த இன்ஸ்பெக்டர் சக்கரை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, நீ எப்படி அவனை போக விடலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல சார், அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸ் எங்க கிட்ட இல்ல, நாங்க எப்படி அவனை பிடிச்சி வைக்க முடியும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவனுக்கு எதிராக நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், நான் கண்டிப்பா அவனை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்தே தீர்வேன் அப்படின்ற மாதிரி அவனும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மார்ச் வரியில இருக்க இந்த எக்கிகோவோட டெட் பாடி முன்னாடி யாரோ ஒரு ஆள் நின்று அழுதுட்டு இருக்கான். உன்னை இந்த மாதிரி ஆக்குனவனா கண்டிப்பா நான்
கண்டுபிடிப்பேன், இதை விட பல மடங்கு வழியை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து அழுதுட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யார் என்னன்னு நமக்கு காமிக்கவே இல்ல. இங்க நம்ம கோல்டன் டைம் டீம் ஹீரோவை கூப்பிட்டு கொரியாக்கு வந்துட்டாங்க. கொரியாவில இதுக்கு முன்னாடி அவன் இருந்த அதே வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. இவன் இல்லாத இந்த 10 மாசமும் அடிக்கடி நம்ம ஜூங்கி தான் வந்து வீட்டை செக் பண்ணிட்டே இருப்பாராம். ஹீரோ வந்துட்டானா இல்லையான்னு பாப்பாராம், வீட்டை அடிக்கடி கிளீன் பண்ணி வைப்பாராம். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் கூட்டிட்டு வராங்களா. அப்ப அவனோட வீட்டு செவுத்துல ஒரு மந்திரிச்ச பேப்பர் ஒண்ணு ஒட்டி வச்சிருக்கு. அத ஹீரோ பாக்குறான். ஜூங்கி குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த பேப்பர் எடுத்து, இல்ல இந்த மந்திரத்தை ஒட்டி வச்சா வீட்டுல இருந்து ஓடி போனவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் ஒட்டி வச்சேன். ஆனா இது வேலை செஞ்சிருச்சு பாத்தியா, நீ தான் திரும்ப வந்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என் மேல இவ்வளவு அக்கறையெல்லாம் காமிக்காதீங்க, எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடாவே சொல்றான். சரிப்பா நீ ரெஸ்ட் எடு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி கங்ஜோ ஹீரோ கிட்ட ஏதோ கேட்கலான்னு வரா. இல்லப்பா நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஆனா அவ என்ன கேட்க வந்திருப்பாங்கிறது ஹீரோக்கு நல்லா தெரியுது. ஜப்பான்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இவ கேட்டா இல்லையா, உங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவை தெரியுமான்னு சொல்லிட்டு அததான் இப்ப யோசிச்சு பாக்குறான். இவனுக்கு அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவை தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு தான் போன் பண்ணி பேசியிருக்கா. அந்த டார்க் வெப்சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக இந்த பொண்ணு அவளுடைய ஆர்ட் எல்லாத்தையுமே அந்த வெப்சைட்ல தான் வித்திருப்பா போல இருக்கு. அந்த வெப்சைட்ல மெம்பரா இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் இப்ப என்னோட ஆர்ட் இருக்கு, ஆனா இதை நான் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணப்ப அப்படி ஒரு வெப்சைட்டே இல்ல, அவங்களை எங்களால விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. நீ உடனே கிளம்பி என்னோட வேர் ஹவுஸ்க்கு வா, நம்ம அங்க மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு போன்ல சொல்லியிருக்கா. இவனும் உடனே கிளம்பி அன்னைக்கு அந்த பொண்ணோட வேர் ஹவுஸ்க்கு போயிருக்கான். ஆனா அவ அங்க போய் பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த கில்லர் வந்து அந்த பொண்ணு கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி பூ மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்ததையும் இவன் பயந்துடுறான். அந்த பொண்ணோட காதை கூட அவன் கட் பண்ணிருப்பான் போல இருக்கு. அவளோட காதை கட் பண்ணி இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஒரு மாதிரி உள்ள ஏதோ ட்ரிகர் ஆகுது. அவனுக்கு பிளாக் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. பிளாக் அவுட் ஆனா உடனே அவன் மெடிசன் எடுத்துப்பான் இல்லையா, பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அந்த மெடிசன் எடுக்க போகும்போதுதான் கை தவறி அவன் பாக்கெட்ல இருந்து போலீஸ் ஐடி கார்டு அங்க விழுந்திருக்கும். ஆனா அதான் அவன் கவனிக்கவே இல்லை. அங்க இருந்து தட்டு மாதிரி வெளியே ஓடி வந்துடுறான். நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த கில்லர் இந்த பொண்ணு கொலை பண்ணப்ப யாரோ அதே மாதிரியே டாட்டூ போட்டுட்டு ரோட்ல தடுமாறி நடந்து போற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது ஹீரோ தான். இவன் அப்படியே தடுமாறிட்டே நடந்து போய் கீழே விழறான். அங்க ரோட்ல போன ஒரு ஆள் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்கும்போது இவன் அந்தாலேயே போட்டு அடிச்சு விட்டுறான். அப்பதான் இவன் மயங்கி விழுந்து போலீஸ் கிட்ட மாட்டி இருந்திருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் இப்ப இவன் யோசிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க இருந்து வரும்போது கிம் தான் புலம்பிக்கிட்டே வரான். அவனுக்கு தான் ஹீரோ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஹீரோ முன்னாடி எல்லாம் இப்படி இல்ல, இப்ப ரொம்ப ரூடா மாறிட்டாரு, ஏன் இப்படி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வரான். அதுக்கு ஜூங்கி தான் இருந்துட்டு, ஏண்டா அவனோட அப்பாவை பத்தி விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறவங்க எல்லாரும் அவனை பத்தியும் அவனோட அப்பாவை பத்தியும் தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க, அவனோட சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் மாறதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லிட்டு இருக்கான். ஆனா கங்ஜோக்கு ஹீரோவோட இந்த மாற்றத்துக்கு பின்னாடி அவனோட அந்த பிளாக் அவுட் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. யாரோ ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவோட ப்ராப்ளம் இருக்கு மோசமாயிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா ரெக்கமெண்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்டயே கேட்கறாளா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவ அவனோட கையில ஒரு டாட்டூ பார்த்தா இல்லையா, ஜாப்பனீஸ் வேர்டு ஒண்ணு, அதை வந்து நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாக்குறா. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அவேக் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவேக் அப்படின்னா எழுந்திருச்சுக்கோன்னு அர்த்தம். எழுந்திருச்சுக்கோனா எங்க இருந்து எழுந்திருச்சுக்கணும் தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. கூகுள்ல நம்ம ஒரு வார்த்தை போட்டு சர்ச் பண்ணோம்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அதோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு சென்டென்சிங் கொடுக்கும்ல, அந்த மாதிரி அங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு. உன் கனவுல இருந்தும் உன்னோட இல்யூஷன்ல இருந்து எழுந்திருச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை அவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அப்படி வந்த உடனே டீம்ல ஜாயின் பண்ணிக்க விட்டுற மாட்டாங்க. அவனை விசாரணை பண்ணுவாங்க. ஏன் இவ்வளவு நாளா எங்க போன, ஏன் போன, எதுக்கு போன அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும் இல்லையா. அவன் இவ்வளவு நாளா என்ன பண்ணனா அப்படிங்கறத அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல நம்ம கங்ஜோ வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் கமிஷனர் 3 பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க. இவன் ஜப்பான்ல 10 மாசமா போய் என்னத்தை கண்டுபிடிச்சான், எதனால அவன் அங்க போனான் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க எப்படி டாக்டர் ஃபேபர் அப்படின்ற ஒரு டார்க் வெப் வச்சுக்கிட்டு அந்த மாஸ்க் மேன் ஒரு கூட்டத்தையே கிளரா மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் தலைமையா இருந்தது ஆக்ஷன் ஃபேபர் அப்படிங்கிற ஒரு டார்க் வெப் தான். அது ஜப்பான்ல இருக்கு. அதுல இந்த மாதிரி ஸ்னஃப் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்றது, விக்டிம்ஸோட உடல் உறுப்புகளை அங்க வியாபாரம் பண்றது, அதுலயும் முக்கியமா கொரியாவில் இருக்கிறவங்களுடைய உடல் உறுப்புகள், கொரியாவில் இருக்க டிடெக்டிவ்ஸோட உடல் உறுப்புகளுக்கு அங்க அதிகப்படியான விலையும் போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோ தன்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்ல வித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அவளோட பெயிண்டிங்ஸ் அவங்க அங்க கோட் வேர்டா யூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. கடைசியா அந்த பொண்ணு விமன் வித்தவுட் லிப்ஸ் அப்படின்ற ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சதா அவ சொல்லி இருந்திருப்பா. அந்த பெயிண்டிங் அவங்க கோட் வேர்டா போட்டிருக்காங்க. லிப்ஸ் இல்லாத ஒரு பொண்ணோட படத்தை போட்டிருக்காங்க. அப்படி போட்டா யாரோட நாக்கையோ விற்க போறதா அர்த்தமா. இந்த மாதிரி கோட் வேர்டை வச்சுதான் அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்ல மெம்பர் ஆகணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கணும். இதுல மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஏதோ ஸ்பெஷலா டாட்டூ எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த டாட்டூவை கண்டிப்பா அவங்க போட்டுக்கணும். இவங்க பண்ற கொலைகள் எல்லாத்தையுமே துரோகத்துக்கான தண்டனை அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்டோட ஹெட் யாரு, அவன் எப்படி இருப்பான், அவன் பேர் என்ன வயசு, இது எதுவுமே யாருக்குமே தெரியல. ஆனா அவனோட நிக் நேம் ஒயர்ஷூன் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இவன் ஏதோ ஒரு யாக்குசா குரூப்போட மிடில் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு, அதுவுமே கன்ஃபார்மா தெரியல. இவனுக்கு எதுக்காக இந்த ஒயர்ஷூன் அப்படிங்கிற நிக் நேம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவன் எல்லா கொலைகளையுமே ஒயரை வச்சுதான் பண்ணுவானமா. அது மட்டும்
மட்டும் இல்லாம இவன் ஒவ்வொரு தடவை கொலை பண்ணும்போது மாறு வேஷத்துல போய் தான் கொலை பண்ணிருக்கான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவனை பார்த்த ஐ விட்னஸ் வேற வேற அடையாளங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றானா. சரிப்பா, ஆனா அவன் இப்ப கொரியாவில தான் இருக்கான்னு எப்படி நீ கன்ஃபார்மா சொல்ற? அந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர் எதையோ வளரணுன்றதுக்காக அவன் சொன்னதை நம்பி நம்ம கொரியாவில தேட முடியுமா அப்படின்ற மாதிரி கமிஷனர் கேட்கிறாரு. இல்ல சார், அவன் கொரியாவில இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாஸ்க்மேன் ரன் பண்ணிட்டு இருந்த அந்த டாக்டர் ஃபேபர் வெப்சைட் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகியிருக்கும். யாக்குசாஸ் அவ்வளவு ஈஸியா அவங்களோட இழப்பை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களோட இழப்பை ஈடுகட்டுறதுக்காகவும் அவங்களோட இழப்புக்கு காரணமானவங்களை டீல் பண்றதுக்காகவும் கண்டிப்பா அவன் கொரியாவுக்கு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அவன் கூடிய சீக்கிரம் அதே மாதிரி இன்னொரு வெப்சைட்டையும் அவன் இங்க உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். கங்ஜோ உடனே இதை பத்தி நம்ம ஹெட் குவார்டர்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் பண்ண முடியாதுமா. ஹீரோவை பத்தி நான் ஹெட் குவார்டர்ஸ்ல பேசினதுக்கே அவங்க ரியாக்ஷன் எதுவுமே சரியில்லை. இவன் இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம ஓடி போனதும் இல்லீகலா ஜப்பானுக்குள்ள போனது மட்டும் தான் அவங்களுக்கு பெருசா தெரியுது. இதெல்லாம் அவங்க எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சொன்னாலுமே இவங்க ஹீரோ இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுறது அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு உடனே ஹீரோ இருந்துட்டு, சரி சார், நான் செஞ்சது தப்பு தான், உங்களுக்கு இந்த கேஸ்ல நான் இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன சேர்த்துக்க வேண்டாம், டீம் லீடர் கிட்ட இந்த கேஸை கொடுத்துருங்க, அவர் அதை விசாரிக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு என் பார்ட்னரோட கொலைக்கு பின்னாடி இருக்கிறவங்கள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். சரி, அப்ப நீ சொன்னபடியே செஞ்சுக்கலாம், நான் புதுசா ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றேன், இந்த ஆபரேஷனுக்கான பேர் சிட்டி ஆஃப் அக்காம்ப்ளிஸ் அப்படிங்கிறது, உங்களுடைய கோல்டன் டைம் டீம் வழக்கமா நீங்க பண்ற வேலையை பார்த்துட்டு இருங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. கங்ஜோ ஓடி போய் ஹீரோ பிடிச்சி திட்டுறா. யாரு கேட்ட நீ இந்த மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் பண்ண அப்படின்னு பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. உனக்கு அவனை பத்தி தெரியாதா, சரியான பிடிவாதக்காரன், அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை மட்டும் தான் செய்வான், யாரு பேச்சையும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் அங்க வந்து நிக்கிறாரு. இதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும்னா சொல்லிட்டு போ, ஒம்பாட்டுக்கெல்லாம் போகாத அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிட்டு இருக்காரா. அப்போ அங்க எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே இவன் திருப்பி வந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்காக பாப்பர்ஸ் கேக்குன்னு எல்லாம் தூக்கிட்டு வந்து அவன் முன்னாடி வெடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டியான வேலைக்கெல்லாம் கூட டைம் இருக்கா, அப்படி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா போய் ஏதாவது கால் அட்டென்ட் பண்ணுங்க, யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ற வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி ரூடா பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். சரி விடுங்க விடுங்க, அவர் அப்படிதான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஜூன் கிட்ட சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடருக்கு ஒரு போன் வருது, இந்த டோக்கி இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் அவன் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கங்ஜோக்டர் சொன்னதும் அவன் ஷாக் ஆயிடுறா. ஹீரோ அவனோட டிஸ்பாச் டீமுக்கு போறான். அங்க அவனோட டேபிள்ல போய் உட்காந்துட்டு அவனோட ரூபி கியூப்ஸ் எல்லாம் அங்க இருக்கா, அதை எடுத்து அவன் பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கானா. அப்ப ஜூங்கி ஓடி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் உனக்காக வெல்கம் நோட் எழுதி கொடுத்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, வெட்டியா உட்காந்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். ஏண்டா அவங்க எல்லாம் உன் மேல இருக்க பாசத்துல தானே கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஜூங்கி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம டிடெக்டிவ் யாங் வந்துடுறாரு. கடைசியா பேங்க் ஜோசப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்ப இவரை அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, குணமாகி இப்பதான் அவர் வந்திருக்காராமா, ஹீரோ வந்திருக்கான்னு தெரிஞ்சு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா ஹீரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறான். என்னப்பா நான் திருப்பி வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்ல போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றானா. நான் காணாம போனதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே கங்ஜோ ஹீரோ கிட்ட கால் பண்ணி டோக்கி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். ரெண்டு பேரும் கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜெயில இருக்க அந்த பேங்க் ஜேசுவை தான் காமிக்கிறாங்க. அவனை பாக்குறதுக்காக யாரோ ஒரு லாயர் வந்திருக்கான். இந்த லாயரும் இவனோட அந்த டாக்டர் ஃபேபர் குரூப்பை சேர்ந்தவன் தான் போல இருக்கு. டோக்கி சூசைட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்காக தான் வந்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் செத்து போயிருந்தான். இப்போ டோக்கி எனக்கு என்னமோ யாரோ நம்மள எல்லாம் தேடி தேடி வேட்டையாடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா நேத்து ராத்திரி கூட நான் டோக்கி கிட்ட பேசினேன், அவன் நல்லா தான் பேசினா, எனக்கு என்னமோ அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தோணவே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப பயந்து போய் பேசுறானா. இந்த பேங்க் ஜேசும் அவனோட டைய பிடிச்சி இழுத்து, உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா போய் சாக வேண்டியதானே, எதுக்குடா என்ன பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் கேட்டதை கொண்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவன் ஹீரோவை பத்தின டீடைல் தான் கேட்டிருப்பான் போல இருக்கு. இவன் ஜப்பானுக்கு போனது, அவன் அங்க அந்த கொரியா பொண்ணுங்களை காப்பாத்தினது, இதை பத்தி எல்லாம் ஆர்டிகிளா வந்திருக்கு. இவன் கொரியன் டூரிஸ்ட காப்பாத்தினதுனால இவன் மேல நிறைய நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தான் நம்ம ஆட்கள் எல்லாம் வேட்டையாடுறானோ அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்றான். இந்த பேங்க் ஜேசுக்கும் அப்படிதான் தோணுது போல இருக்கு. அவனும் அந்த மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. வயலண்ட் கிரைம் யூனிட்டுமே அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் பார்த்துட்டு ஃபாரன்சிக் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க. சார், இவன் சூசைட் தான் பண்ணிக்கிட்டான். சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவன் நிறைய வலி அனுபவிச்சிருக்கான், அழுதுருக்கான், அவனுக்கு நிறைய கண்ணீர் வந்ததுக்கான அடையாளம் இருக்கு அப்படின்னு அந்த ஃபாரன்சிக் டாக்டரும் சொல்றாரு. ஹீரோ ஒரு மாதிரி அவனையும் ஷாக்ல பாத்துட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போய் தலைமறைவா இருந்தவன் தானே, அவனுக்காகலாம் நீ இவ்வளவு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, விடு விடு அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்றாரா. இல்ல, இவன் சூசைட் பண்ணிக்கல, இவனை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமா, இவனை ஒயரை வச்சுதான் கொண்டிருக்காங்க, இவனோட சட்ட காலருக்குள்ள ஒயரை வச்சு அடையாளம் தெரியாத மாதிரி அவன் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க, அவனுடைய கண்ணை குத்தி கண்ணீர் அதிகமா வர வச்சு இது சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இது கொலை தான். ஒருவேளை அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவை கொலை பண்ண கொலகாரம் தான் இவனையும் கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறாளா. அது எனக்கு தெரியல, முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஏதாவது எவிடன்ஸ் இல்லன்னா யாராவது ஐ விட்னஸ் கிடைக்கிறாங்களான்னு தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க இதை பாத்துக்கோங்க சார், நாங்க இவன் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல யாராவது ஐ விட்னஸ் இருக்காங்களான்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு கங்ஜோவும் ஹீரோவும் நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இங்க வயலண்ட் கிரைம் யூனிட்ல இருக்க மத்த டிடெக்டிவ்ஸ்க்குலாம் இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு, நம்ம நிஜமா இந்த கேஸை எடுத்துக்கணுமா விசாரிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க தயக்கப்படுறாங்க. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த பேங்க் ஜேஸோட கேஸை எடுத்து விசாரிச்ச எல்லாருமே செத்து பொழைச்சுதான் இப்ப வந்திருக்காங்க, எல்லாரும் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க, இப்போ நம்ம டீல் பண்ண போற கேஸ் பேங்க் ஜேஸுக்கும் மேல இருக்கிறவன்னு சொல்றீங்க, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களா. அவ்வளவு பயம் இருந்தா எதுக்குடா நீங்களா டிடெக்டிவ் வேலைக்கு வந்தீங்க, போய் எங்கேயாவது பஸ்ல
பஸ்ல கண்டக்டர் வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி டீம் லீடர் திட்டிட்டு போயிடுறாரு. இங்க கங்ஜோவும் ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நேத்து நைட் 8ல இருந்து 9 மணிக்குள்ள யாராவது வித்தியாசமான ஆட்களை இங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. நீங்க சொல்ற டைம் நாங்க பிரேயர் பண்ற டைம் மேடம், நாங்க யாரையும் பாக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கங்ஜோக்கு அந்த பாட்டிமா முனகுற சத்தம் கேக்குது. அவங்க பயந்து போய் புலம்புவாங்களா, அந்த சத்தம் அவளுக்கு நல்லாவே கேக்குது. நான் விட்னஸ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றா. நேரா போய் அந்த பாட்டியை தான் பாக்குறாங்க. அவங்க இப்பவும் கட்டிலுக்கடியில பயந்து போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ராட்சசன் வந்தான், அவனை தூக்கிட்டு போயிட்டான், அவன் இப்ப வருவான், என்னையும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க பயந்து போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அந்த ராட்சசனை தான் பாட்டி தேடி வந்திருக்கோம், நீங்க அவனை பாத்தீங்களா, அவன் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. எதுக்கு அவனை எதுக்கு தேடுறீங்க, அவன் அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டான், நான் அவனை பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயந்து போய் சொல்லிட்டு இருக்காங்களா. சரி பாட்டி, நீங்க அவன் ராட்சசன் தான்றதை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் மூஞ்சி பூரா வெள்ளையா இருந்துச்சு, அவனுக்கு முகத்துல கண்ணு மட்டும் தான் இருந்துச்சு, அந்த கண்ணு பாக்குறதுக்கு அப்படியே ராட்சசனோட கண்ணு மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பாட்டிக்கு டிம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு மேல இவங்க கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காதுன்னு இவங்களுக்கே நல்லா தெரியுதா. சரின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில போகும்போது கங்ஜோ ஒரு ஆள் மேல இடிச்சிடுறா. கொஞ்சம் மிடில் ஏஜ்ல தான் இருக்கான் அந்த ஆளு. அந்த ஆள் கூட அமைதியா தான் இருக்காரு. அவர் கூட ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எகிரிட்டு வரான், பாத்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. விடுடா, அவங்க ஏதோ அவசர வேலையா போய்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏதோ முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, நீங்க போற வேலை நல்லபடியா நடக்கும், இன்னைக்கு நாள் நல்லதாவே அமையும், எல்லாம் கடவுள் பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஆள் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பேசிட்டு போறானா. ஹீரோ பாத்துட்டு இருந்தாலும் என்ன சாமியாரா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவர் சாமியார்லாம் இல்ல, நான் இவர் டிவில பாத்திருக்கேன், இந்த தீரா வியாதியோட இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்காக கேர் சென்டர் மாதிரி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிட்டு இவங்க இப்ப 2 பேரும் நேரா கிளம்பி ஜெயில இருக்கிற அந்த பேங்க் ஜேசுவை தான் பார்க்க போறாங்க. கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கங்ஜோவை பார்த்து உன்னோட காது இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். நல்லாதான் இருக்கு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நீ போய் சொல்ற, அவ்வளவு பெரிய பாம்பு பிளாஸ்ட்க்கு அப்புறம் உன்னோட காது எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நான் நல்லானதுனாலதான் நான் திரும்ப வேலைக்கே வந்தேன், இல்லன்னா எப்படி என்ன வேலையில சேர்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அவ உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா இவ காது வலியோட கஷ்டப்பட்டதை ஜப்பான்லயே நோட் பண்ணி இருந்திருப்பான். இவ காது பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தது. அதை யோசிச்சு பார்த்துட்டு இவங்க நேரா ஜெயில இருக்கிற அந்த பேங்க் ஜேசுவை பார்க்க வராங்க. அவனும் வரான். வந்ததுமே கங்ஜோவை பார்த்துட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை உயிரோட திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் டிடெக்டிவ் டாங்கு உங்களை ஜப்பான் சரியாவே ட்ரீட் பண்ணல போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு டோக்கி இறந்து போன அந்த டெட் பாடியோட போட்டோ எடுத்து அவன் முன்னாடி வைக்கிறான். இவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அது யாரு என்னன்றது கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. இவன் உயிரோட இருக்கும்போது எவ்வளவு பாவமா இருந்தானோ அதை விட பாவமா இப்ப இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட டைரக்டாவே கேக்குறேன், இவனை கொலை பண்ணது அந்த வயர் ஷூன்னுங்கிற ஆள் தானே, அந்த டார்க் வெப்சைட்டை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அவன் அதுக்கு பதில் சொல்லாம ஒருத்தங்க கிட்ட இப்படிதான் ஹெல்ப் கேப்பீங்களா, எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்க ஹேண்ட் கப் எடுத்து காமிக்கிறானா. ஒழுங்கா நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, எனக்கு தெரிஞ்ச அவன் உன்னை ஏமாத்தி இருக்கான், அவன் ஒரு கேடுகட்ட பைத்தியம், இந்த உலகத்தையே மாத்த போறதா சொல்லி உன்னை ஏமாத்தி உன்னை கொலை பண்ண வச்சிருக்கான். உங்ககிட்ட இருந்து மனுஷங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவன் டார்க் வெப்ல விலைக்கு வித்து அவன் காசாக்கிட்டு இருந்திருக்கான், அவன் உன்னையுமே ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கான், தயவு செஞ்சு உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறான். நீங்க இப்படி அடுத்தவங்க எல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்ப கூடாது, நீங்க ரொம்ப பிரைட்டான போல்டான ஆளு அப்படின்ற மாதிரி இந்த பேங்க் ஜோஸ் கங்ஜோவை பார்த்து சொல்றானா. நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்களுக்கு புரியலன்னா அவனை கேளுங்க, அவனுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு என்ன டிடெக்டிவ் டாங்கு, நான் சொல்றது கரெக்ட் தானே, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல உங்களோட ஆசைகளை அடக்கி வைக்கிறதுக்கு, ஒரு தடவை உங்களோட ஆசைகளை வெளியில விட்டுதான் பாருங்களேன், அது வெளியில வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு கோவம் வந்துருது, போய் அவனோட சட்டையை பிடிச்சிடுறான், என்னடா உளறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் கையில இருக்கிற அந்த டாட்டுவை பேங்க் ஜேசு பாத்துடுறான். நான் நினைச்சது கரெக்ட் தான், நீ உன்னோட வாய்ப்பை இழந்துட்ட, இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க, என்னை இனிமே பார்க்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். கஞ்சோ ஓடி போய் அவனை தடுத்து நிறுத்தி நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவன் ஜப்பானுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போனான்னு நினைக்கிறியா, அவன் ஜப்பானுக்கு கொலகாரன் ஆகிறதுக்காக போனான், எனக்கு கோஸ்கிவை பத்தி நல்லா தெரியும், அவனோட ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறதும் தெரியும், அவனுக்கு பிரிட்டியான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், அந்த குட்டி பொண்ணு மீகோ மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவனோட முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது அவன் ஹீரோவை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி. ஹவ் டேர் யூ கோஸ்கே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோ கஞ்சோ கிட்ட சொல்றான், அவன் பேசின எதையும் மைண்ட்ல ஏத்திக்காத, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல அவன் வழக்கமா பேசுற மாதிரி அவனோட குரல் இல்ல, இந்த தடவை கொஞ்சம் அன்யூஷுவலா இருந்துச்சு, அவன் சொல்ல வந்தது ஏதோ அப்படின்னு சொல்ல வந்தவ இல்ல வேண்டாம் விடு, அவன் சொன்னதை மண்டைக்கு ஏத்திக்க வேண்டாம், நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப பார்க் கால் பண்ணி மேடம் ஒரு கோட் 0 கேஸ் வந்திருக்கு, ஒரு 47 வயசான லேடி தான் கால் பண்ணிருக்காங்க, ஒரு அபார்ட்மெண்டோட 4th ஃப்ளோருக்கும் 5th ஃப்ளோருக்கும் நடுவுல ஒரு மிடில் ஸ்கூல் பையன் கேஸ் பைப்பை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானா, அவன் எந்நேரமும் கீழே விழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, நீங்களே அந்த லேடி கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி இவளை காலை கனெக்ட் பண்ணி விடுறான். அந்த பக்கம் ஒரு லேடி பேசுறாங்க, ஒரு பையன் தவறி விழுந்துட்டானா இல்ல யாராவது வேணும்னே தள்ளி விட்டு கிரைமா என்னன்றது தெரியல, 4th ஃப்ளோருக்கும் 5th ஃப்ளோருக்கும் நடுவுல கேஸ் பைப்பை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான், ஒரு கம்பி கிரில் மாதிரி இருக்கு, அது மேலதான் அவன் சப்போர்ட்டுக்கு உட்கார்ந்து
உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த கிரில் எப்ப வேணாலும் உடஞ்சு கீழே விழலான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவனோட வெயிட் தாங்குற அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இல்ல, ரொம்ப சின்ன கம்பி கிரில் தான் அது. இந்த லேடி கிட்ட கங்ஜோ கேக்குறான், அந்த பையன் யாரு, அவனோட பேரண்ட்ஸ் யாரு, அவனோட கார்டியன் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறலாம். இவன் அந்த சீ ஹார்ஸ் டேடோட பையன் தான் மேடம், இவன் இங்க எப்படி வந்தானே தெரியல, பக்கத்து பில்டிங்ல தான் அவங்களோட வீடு இருக்கு, இவன் இங்க ஏன் வந்தானே தெரியல, இங்க வந்து கீழே விழுந்திருக்கான், 5th ஃப்ளோரோட ஜன்னல் வழியா விழுந்தானா இல்ல காரிடோர் வழியா விழுந்தானா, எப்படி விழுந்தானே தெரியல, அவன் அங்க தொங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. சரி உடனே அங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா கிளம்புறாங்களா. ஹீரோ இருந்துட்டு அந்த ஸ்பாட் பக்கத்துல தான் இருக்கு, நான் போறேன், நீ கால் சென்டருக்கு போ, நீ கால் சென்டர்ல இருந்தா மட்டும்தான் கோல்டன் டைம் டீம் ஸ்மூத்தா வேலை பார்க்க முடியும், அதனால நீ அங்க போ அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ ஒரு நிமிஷம் தயங்குறலா, நீ போமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு இவன் கிரைம் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறான். இங்க பார்க் கோட் 0 கேஸா அனௌன்ஸ் பண்ணி மத்த கோல்டன் டைம் டீம் மெம்பர்ஸையும் அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்லி சொல்றான். அதுக்குள்ள ஜின்னு கிட்ட இந்த சீஹார்ஸ் டேட் அப்படின்னா யாரு என்னன்றத டீடைல் எடுக்க சொல்லி சொல்லிடுறான். இவனும் கண்டுபிடிச்சு சொல்றான், சீஹார்ஸ் டேடுங்கிறது ஒரு சேரிட்டி ஹோம், சாங் அப்படின்ற ஒருத்தர் தீரா வியாதியோட இருக்கிற குழந்தைங்களுக்கு சேரிட்டி ஹோம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த பையனும் அந்த சேரிட்டி ஹோம் சேர்ந்தவன் தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். அந்த லேடி சொல்லிருப்பாங்க இந்த பையனோட பேரு ஹியான்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹியான்சோன்ற பையனுக்கு 19 வயசு ஆகுது. ஆனா அவனோட தோற்றம் பார்க்கறதுக்கு அவன் வயசை விட கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஜின் பார்த்து சொல்றான். சரி அந்த சேரிட்டி ஹோமோட டைரக்டருக்கு கால் பண்ணி கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் கால் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கங்ஜோ மேல ஒருத்தர் இடிச்சுட்டு போனார் இல்லையா, அவர் தான் அந்த சாங் போல இருக்கு. அவர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி உங்க சேரிட்டி ஹோம சேர்ந்த ஹியான்சோன்ற பையன் கீழே விழுந்துட்டான், அவன் அங்க தொங்கிட்டு இருக்கான், என்னாச்சு, அவன் பேசுறத வச்சு பார்க்கும்போது அஸ்பெராகர் சிண்ட்ரோம் அவனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவன் அந்த லேடி கிட்ட சொல்லியிருப்பான், நான் அந்த பையன் கிட்ட பேசணும், அவன் போனை எப்படியாவது அவன் கிட்ட கொண்டு போய் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி. இவங்களும் செல்ஃபி ஸ்டிக் வச்சு அவங்க அந்த ஃப்ளோர் கிட்ட கொண்டு போய் அவன் பக்கத்துல ஸ்பீக்கர் போட்டு நீட்டி இருந்திருப்பாங்க. இவன் என்ன பேசினாலும் அவன் காதுல வாங்கி இருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு வாய்க்குள்ள ஏதோ வாய்க்கு வந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். இவன் அவனோட இல்யூஷன்ல இருக்கான், அவனோட உலகத்துல இருக்கான், வெளியே நடக்கிற எதையும் அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்றத வச்சுதான் இவனுக்கு அஸ்பெராகர் சிண்ட்ரோம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் அந்த டைரக்டர் சாங் கிட்ட கேட்கிறான். ஆமா மேடம், அவனுக்கு அந்த சிண்ட்ரோம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு, 6 மாச குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா அவன் கொஞ்சம் நல்லா தான் இருந்தான், எல்லாம் அந்த பொம்பளையால தான் அவனோட பிரச்சனை இப்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா. சரி அப்ப அவனை நான் கொஞ்சம் காம் பண்ணணும், என்ன பண்ணா அவன் காம் ஆவான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவனுக்கு வேர்ட் கேம்னா ரொம்ப பிடிக்கும், வேர்ட் கேம் விளையாண்டா அவன் கொஞ்சம் காம் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட பில்டிங்ல இருந்து இவர் கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு இந்த சம்பவம் எதுவுமே தெரியாது போல இருக்கு. அவர் கிளம்பி அங்கிருந்து ஓடி வந்துட்டே தான் இவர் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டே வராரு. அதுக்குள்ள கோல்டன் டைம் டீம் அங்க வந்துடுறாங்க. ஆளுக்கு போயிட்டு எந்த இடத்துல இருந்து அந்த பையனை ரீச் பண்ண முடியும்னு சொல்லி பாக்குறாங்க. படிக்கட்டு வழியா போலாமா, ஜன்னல் வழியா போலாமா, மொட்டை மாடி வழியா போலாமான்னு பாக்குறாங்க. எந்த வழியா போனாலுமே அந்த பையனை ரீச் பண்ணவே முடியல. அவன் கொஞ்சம் தூரமாவே இருக்கான். அந்த கம்பி வேற இவங்க யாராவது இறங்கினாலும் வெயிட் தாங்காது, ஏன்னா அவனோட வெயிட்டே அது தாங்குற மாதிரி தெரியல, எப்ப வேணாலும் கீழே விழுற மாதிரி தான் இருக்குது. அப்பதான் அந்த சாங்ன்றவர் சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த பையன் நல்லா தான் இருந்தான், அந்த பொம்பளைனால தான் இந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அந்த பொம்பளைனா யாரை பத்தி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, அவனோட அம்மா தான் மேடம், இவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அவனை தூக்கிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டாங்க, நான் தான் அவனை பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி பையனை வீட்டுல வச்சுக்கிட்டா கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்சிடி கிடைக்கும் இல்லையா, அதுக்காக அவங்க அந்த பையன் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க, என்கிட்ட வேற வழி இல்ல, நான் கொடுத்துதானே ஆகணும். ஆனா இவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, அவங்க அம்மா அவனை கூட்டிட்டு போக போறாங்கன்னு தெரிஞ்சதுமே அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த லேடி அந்த பையனை வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போயிடுச்சாட்டுங்குது. இது சரியான குடிக்காரி, இப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அந்த பையனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கு. அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ல அவன் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுவும் சம்பந்தம் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுறான். ஸ்டாரு, ஃபிளவரு, ஷீப்பு, சர்க்கஸ்னு அவன் பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கானா. இந்த பொம்பளைக்கு அவன் பேசுறது இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அவனை போட்டு திட்டுது, அடிக்குது, வெளியே போட முதல்ல போய் எங்கேயாவது சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரி கொற்ற மலையில வீட்டுக்கு வெளியில கொண்டு வந்து விட்டுட்டு கதவை சத்திக்கிச்சு. அடுத்த நாள் காலையில அவன் பாட்டுக்கு ரோட்ல எங்க போறதுன்னு தெரியாம நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த சாங்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் இவன் காணாம போயிட்டான்னு விஷயம் தெரிஞ்சு தேடிட்டு தான் வந்திருப்பான் போல இருக்கு. இவன் நம்மளதான் தேடுறாங்கிறத அந்த பையன் தெரிஞ்சுட்டு பக்கத்துல இருக்க பில்டிங்குள்ள நுழைஞ்சிருக்கான். ஏன்னா இவன் பிடிச்ச திருப்பி கொண்டு போய் அம்மா கிட்ட தான் விடுவான்றதுனால அவன் பயந்துட்டு போனானா என்னங்கிறது தெரியல. அவன் பயந்துட்டு தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் அந்த பையனை கண்டுபிடிச்சானா என்னன்றது தெரியல. இப்போ அந்த சாங்கிறவர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா. அங்க அந்த பையன் உட்கார்ந்து இருக்கிற கிரில் வேற கீழே உடஞ்சு விழற மாதிரி இருக்கு. வேற வழி இல்ல, அந்த பையனை நான் எப்படியாவது கிட்ட போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பி மேல ஹீரோ மெதுவா தவழ்ந்துட்டே போறான். பின்னாடி ஜூங்கியும் கிம்மும் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இவனுக்கு வேர்ட் கேம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ இவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதை வச்சு அவனை டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இவனும் சொல்றான், தம்பி மேல வாடா, நம்ம 2 பேரும் வேர்ட் கேம் விளையாடலாம், நீ இப்படியே இங்க தொங்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே விழுந்து செத்து போயிருவாடா, வேர்ட் கேம் விளையாட முடியாது, என் கூட வந்தீங்கன்னா நம்ம வேர்ட் கேம் விளையாடலாம், வாடா தம்பி வாடா தம்பின்னு கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் மெதுவா தலையை நிமிந்து பாக்குறான். இவ்வளவு நேரம் யாரோ எவ்வளவோ பேசி பார்ப்பாங்க, அவன் யாரையுமே நிமிந்து பாத்துருக்க மாட்டான். இப்பதான் மெதுவா அவன் ஹீரோவை நிமிந்து பார்த்து அவன் கையை கொடு அப்படின்னு கேட்டதுனால அவனும் கையை கொடுக்குறான். ஆனா கையை எட்டவே இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் தான் கேப். ஆனா அவன் ட்ரை பண்ணானா கையை பிடிச்சிடலாம். அந்த மாதிரி அவன் கையை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே இவனோட அந்த குடிகார மதர் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவன் இங்க இருக்கிறத பார்த்தோன்னே அவ பாட்டுக்கு பைத்தியகாரி மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கத்துறா. ஹியான்சோ ஹியான்சோ ஹியான்சோன்னு கத்திட்டு இருக்கா. அந்த சாங் பார்த்துட்டு இங்க கங்ஜோக்ட புலம்புறாரு. மேடம் அந்த பொம்பளை வந்துட்டா மேடம், இவ திருப்பி வந்துட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு வாழ்ற ஹோப்பே இல்லாம போயிடும், அவனே கீழே குதிச்சாலும் குதிச்சிருவான், ஏதாவது பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வேற கத்திக்கிட்டு இருக்காரு. இவளும் ஹீரோ கிட்ட சொல்றான், அவன் எக்காரணத்தை கொண்டும் கீழே மட்டும் குனிஞ்சு பாத்திராம பாத்துக்கோங்க, அவனை சீக்கிரமா மேல தூக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் இவன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே கையை குடுறா தம்பி கையை குடுறா தம்பின்னு சொல்லி
மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் அவன் கிட்ட போய்கிட்டு இருக்கான். அப்ப அவன் உட்கார்ந்துருக்க அந்த கம்பி கிரில்ல ஸ்க்ரூ கலண்டு விழுந்து அது உடஞ்சிருது. அந்த பையனும் அப்படியே கீழே விழறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.